ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாருமே வந்து கோச்சிங் சென்டர்காரங்களாம் இறங்கிட்டாங்க. அதாவது ஆஃபர் 5 மாதம் 10 மாதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லேயும் படிக்கலை. நான் வந்து செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். அப்புறம் எங்கள் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள்லாம் டெஸ்ட் எழுதுவோம். இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் காமனான ஒரு 4 எக்ஸாம், அதாவது மேக்ஸிமம் எல்லோரும் எழுத போகிற இந்த 4 எக்ஸாம் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட குரூப் 4 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, ஜூனில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் குரூப் 4க்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 6 மாதம் நீங்கள் நல்லா கடினமாக உழைக்கணும். அடுத்து இல்லை எனக்கு வந்து யூனிஃபார்ம் போட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது FGFWன்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லுவோம். இது மார்ச்சில் விட்டு ஜூனில் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் எழுதுனது எல்லாமே 2019, 2020 எல்லாமே பார்த்துட்டு ஆன்லைனில் தான் வச்சாங்க. அதாவது சிஸ்டமில் போயிட்டு எழுதுகிற மாதிரி. இப்போ டிஎன்பிசி கையில் ஒப்படைச்சங்காட்டிக்கு அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் தெரியும். அவங்க எப்படியும் ஆஃப்லைனில் தான் வைப்பாங்க, இல்லை ஏதோ ஆன்லைனே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் அதை. அடுத்து பார்த்துட்டா குரூப் 1, குரூப் 1, குரூப் 2 ரெண்டுமே பார்த்துட்டா மேக்ஸிமம் ஜாப்பில் இருக்கவங்க தான் எய்ம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெளியே இருக்க சாதாரணமாக ஜாப் இல்லாதவங்க கூட இதை எய்ம் பண்ணலாம். எப்படின்னா குரூப் 1, குரூப் 2 லெவலுக்கு ட்ரை பண்ணி படித்தா கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 டேஸ் கவுன்சிலிங்கே நம்ம போயிடலாம். சரியா? அப்படி பார்க்கும்போது குரூப் 1 வந்து மார்ச்சில் விட்டு ஜூலையில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து குரூப் 2 பார்த்தா மேல விட்டு ஆகஸ்ட்டில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 8வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் எல்லோரும் வந்து கோச்சிங் சென்டர்காரங்களாம் வந்து ஆஃபர் லிமிட்டட் சீட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து எல்லாருமே கோச்சிங் சென்டருக்கு போய் தான் அச்சீவ் பண்ணுமா அப்படின்னா இல்லை. கோச்சிங் சென்டர் இல்லாமல் செல்ஃப் ஸ்டடி, குரூப் ஸ்டடி, அப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரியான டெஸ்ட் பேட்சஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வைப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது வந்து எங்கள் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக. அதில் வந்து அவங்க போட்டுருவாங்க, இந்த டேக்கு வந்து இந்த கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அக்டோபர் 2023 கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இந்த மாதிரி. அடுத்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இங்கே டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. குரூப் 4க்குன்னு சொல்லி ஆரம்பித்து 5 டெஸ்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்குது. அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம், இதுதான் சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. எல்லோரும் பென்னு பேடெலாம் எடுத்து வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை நோக்கி போனோம். அங்கே பார்த்துட்டா ஃபஸ்ட்டு போதுமான அளவுக்கு சேருங்க கூட இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணிட்டாங்க. நாங்கள் மரத்தடியில் உட்காந்து படிப்போம், ஜன்னலுக்கடியில் உட்காந்து படிப்போம். நாங்கள் அப்படி தான் படித்தோம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருப்போம். எந்த நோட்டிஃபிகேஷன் வருதோ அது வந்து நாங்கள் எழுதுவோம். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் சிலபஸ் வந்து கவர் பண்ணிடணும். அப்படி நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து முழு மனசோட ரிவிஷன் பார்க்கலாம். அதே மாதிரி எங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஃப்ரீ டெஸ்ட் எழுதலாம். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஆயக்குடி மரத்தடி கிளாஸுக்கும் போய் அந்த இதுவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி எங்கே யார் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் உடனே நாங்கள் அங்கே போய் எழுதுவோம். ஆனால் இந்த ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறதே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அவங்க ஒரு சென்டர்காரங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்டு தான் எழுதுவோம். அப்புறம் நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம்னா உடனே எங்கள் சென்டர்லேருந்து இத்தனை பேர் எழுதுனாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அது அவங்க விளம்பரத்துக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு கிடச்சதில்ல அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் போயிட்டு காசை கரியாக்காதீங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே சிலபஸை கவர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.